சந்திரகண்டா தேவி. துர்கா தேவியின் அவதாரமான சந்திரகண்டா தேவிய நவராத்திரியோட 3ஆம் நாள்ல வழிபடுறோம். சைலபுத்திரியா அவதரித்த பார்வதி தேவி பிரம்மச்சாரிணியா சிவபெருமான நோக்கி கடும் தவம் இருந்ததால சிவபெருமான் அவரை திருமணம் செய்து கொண்டாங்க. பிரம்மச்சாரிணியின் திருமண வடிவம் தான் சந்திரகண்டா தேவி. பார்வதி தேவி திருமணத்துக்கு பிறகு சிவபெருமானின் பிரிநிலவ நெற்றியில சூடிக்கொண்டதாலும் கையில மணி ஏந்தி இருப்பதால் அம்பிகைக்கு சந்திரகண்டான்னு பெயர் வந்தது. நெற்றியில் இருக்கும் பிறை ஞானத்தையும் மன அமைதியும் தரக்கூடியதாம். அம்பிகை வரும்போது வரும் மணி ஓசை வீட்டில் இருக்கும் எதிர்மற சக்திகள் அனைத்தையும் ஓட்டக்கூடியதாம். 10 கரங்களை கொண்ட அம்பிகை பக்தர்களின் வாழ்வில் இருள் நீக்கி இன்பம் தர வடிவத்துல காட்சி அளிக்கிறாங்க. அப்புறம் என்னங்க, சந்திரகண்டா அம்பிகையை வழிபட்டு வாழ்க்கையில சகல வெற்றியும் அருளையும் பெறுங்க. நாளைக்கு கூஸ்மாண்டா தேவியை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அன்புடன் காத்திருங்கள்.